இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன vlog தான். இந்த vlogல எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டானதா பார்க்க போறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து உடுமல்பேட்டை வந்து போயிருந்தோம். உடுமல்பேட்டை மச்சான் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து சரி சும்மா அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டிங் போன பக்கம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த vlog வந்து என்னோட ஃபர்ஸ்ட் vlog. அதனால எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி ஒரு மெசேஜ் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. அதனால் இதில் நிறைய வந்து உழப்பியிருப்பேன், சொதப்பியிருப்பேன், இங்கிலீஷ் தெரியாமல் திணறி இருப்பேன். இங்கிலீஷ் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு வைங்களேன். அதனால் இங்கே கொஞ்சம் மாற்றி பேசியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் டக்குன்னு ஓட்டி விடாதீங்க. ஓட்டி விடாமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சரி ஒரு ரூம்லேயே இருந்துட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டு இருந்தங்காட்டி இன்றைக்கி வந்து நம்ம சரி ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆக்சுவலாக மச்சான் வீட்டில் இருக்கிறோம். மச்சான் வீட்டிலேருந்து திருமூர்த்தி மேலே போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளானு. அதாவது மச்சான் 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. ஒன்று பைக்கில் போகலான்னு சொன்னாங்க, எஃப்ஜெட்டா ஆர்எக்ஸான்னு சொன்னாங்க. நமக்கு எப்பவுமே ஆர்எக்ஸ் தான். அதனால் மச்சான் ஆகி சொல்லுங்கள். இது நமக்கு ஆர்எக்ஸு, இது நமக்கு இது வானரங்க கூட்டு போக வேண்டியதாக இருக்குது. வேறு வழி. இப்போ வந்து நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம போகிறது எல்லாமே ஒரு டீப் ஃபாரஸ்ட். எந்த நேரத்தில் எந்த அனிமல் வருதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ உள்ளே போயிட்டு மீதியை காட்டுறோம். ஆக்சுவலாக வந்து மச்சான் வந்து திருமூர்த்தி மேலே அப்படின்னாரு. அப்புறம் இது உள்ளே வர இது வேற எதாவது கூப்பிட்டு போகிறாரு. நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் போகிற வழியில் முன்னாடி மங்கி வருது, சிங்கவால் குரங்கு நினைக்கிறேன். போயிடுச்சு. ஓ மை காட். குரங்கு இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ரைடு வந்து சத்தியமாக கிடைக்காது. செம்ம ரைடு, செம்மையாக போயிட்டு இருக்கு. ஆனால் இடத்துல நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்கு. இதுதான் ஒரு டீம் ரைடு. ஓகே, நம்ம நீ உள்ள போயிட்டு வீடியோ மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அமராவதிக்கு தான் வந்திருக்கோம். அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. இது காட்டுறேன். ஐயா, அமராவதியில் வந்து செக் போஸ்ட்டு உள்ள போனால் பில் கட்டணும். பில் கட்டி வெயிட் பண்ணுறோம். நாங்களாம் தான் வந்தோம். பில்லு போட்டுருக்கேன், சுற்றி விடுங்க. ஃபோன் யூஸ் பண்ணேன். ஐயா 40 தான். மச்சி வண்டி சாவி எடுக்க மாட்டேன். நான் எட்டு வந்துடுறேன். வண்டி நிறுத்தினேன், பட் வண்டியில் வந்து சாவி எடுக்காம பண்ணிட்டேன். மச்சி அவமானப்படுத்திட்டாரு. அமராவதிக்கு வந்து முதல்ல பண்ணை
முதல்ல பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ போய் சரி முதல்ல பண்ணி பார்த்து வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். முதல்ல பண்ணிக்கலாம் போகிறோம். லெட்ஸ் வாட்ச் இட். வாவ், இட்ஸ் நைஸ். இது முதலே காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு 3 முதல்ல நிற்கிது. அவன் தாண்டி வந்துட்டேன். யா, இதுதான் முதலை. நல்லா சாப்பிட்டு தூங்குதுப்பா. இங்கே பாருங்க. குமான் ஒரு முறை ஆண் வாய் டைம் இருக்கு நமக்காகவே. தெரியுதா? யா, தண்ணிக்குள்ள நிறைய படுத்துருக்கு. நம்ம அதுக்கு தேவையில்லை. நம்ம வந்தோமா முதலே பார்த்தோமா அப்படியே போயிடணும். இங்கே நிறையா இருக்குது. இங்கே வந்து 1 2 தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஒரே ப்ரீடு தான் நினைக்கிறேன். பட் ஏன் இந்த மாதிரி கூண்டு தனித்தனியாக அடைச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. யா, இது நமக்கு செல்ஃபிக்காக ஒன்று படுத்துருக்கு பாருங்க. யா, தெரியுதா? என்னாச்சு? நைஸ், நல்லா படுத்துருக்கு. இதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே ஒன்று செல்ஃபி மாதிரி படுத்துருக்கு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா பயங்கரமாக நாத்தம் அடிக்குது. சத்தியம் முடியல. வெரி பேட். இதுங்கெல்லாம் குட்டின்னு நினைக்கிறேன். ஸ்மால் டாட்டாய்ஸ். ஐயோ சாரிப்பா, கிராக்கடைல் மாற்றி சொல்லிட்டேன். நமக்கு தான் இங்கிலீஷ் வர்றது தெரியுமே. நானா இது யாரு தன்னை போல பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அப்படித்தான் கேள்வி வைப்பாங்க. நம்ம தான் கண்டுக்கூடாது. அதை வந்து நம்ம நான் சொல்ல மாட்டேன். நான் குரக்கடையில் அடிபட்டுருக்காமா. என்னவோ டிராக்டர் மாதிரி நான் கூப்பிட்றாங்க. பார்ப்போம். அடிச்சு வச்சிருக்கோம். லைட்டாக அடிபட்டுருக்குங்க. அவங்க அப்படித்தான் பில்டப் போடுவாங்க. பட் இடம் நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். நல்லா சொல்கிறது இதுக்கு மேலே தெரிலங்க. மறுபடியும் ஏதாவது ஃப்ளோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கவரம் தெரில உங்களுக்கு. இன்னும் இதை விட ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை காட்டுறேன். வெயிட் பண்ணுறேன். அப்படியே டான் டடான் டடான் அப்படின்னு திரும்பினா எனக்கு பின்னாடி ஒரு புலி உட்காந்துருக்கு. ஒரு புலி உட்காந்துருக்கு. அப்படியே ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய் சொல்லிட்டாங்க. அப்படியே போயிட்டு வரணும். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதை வந்து மறுபடியும் போகலாம். இன்னும் வாரஸ் இல்லைங்கிறாங்க. சரி நம்ம போகணும். நம்ம முடிஞ்சு பார்ப்போம். என்னது அவ்வளோதானா? ஒட்ட பிள்ளைக்கு வண்டி ஓட்டினேன். வண்டியாக உனக்கு வண்டி கீழரையும் கூட அந்த இது முடிச்சு கேட் அந்த இது ஒன்று இருக்கு. அது முடிச்சு. ஆனா இப்போ இங்க போறோம் ஃபால்ஸ் வந்து. ஃபால்ஸா? டேம் வச்சு வீடியோ எடுக்க சொன்னால் நம்மளை வண்டி ஓட்டிட்டு வீடியோ எடுக்க வேண்டியது ரொம்ப கஷ்டம். வெரி பேட். பட் நைஸ் ஃபாரஸ்ட். அத்தை பிள்ளைக்கு வெக்கமாக வாங்க அரைச்சிட்டாப்புல. ஏதோ ஒரு அளவு அத்தை பிள்ளை வாங்க முடியல. எல்லாம் ஒரே பிள்ளை தானே. சரிங்க. இதுக்கு மேலே ஓட்டினா போலீஸ்காரர் ரேஞ்சஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் நான் வந்து காட்டுக்குள்ளே வந்து யானை விட்ட தான் பொறுக்கணும். அதனால் வந்து நம்ம அதோட கடை கட்டிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நைஸ் டேம். அருமையான கட்டமைப்பு. நல்லா இருக்கு. இருங்க நான் வந்து வீட்டு காட்டேன். மாசம் இருக்கு. நல்லா இருக்கு. இது ஆக்சுவலாக இது பவர் ஹவுஸ். எல்லாரும் படியில் ஃப்ரண்டில் ஏறுவாங்க. உங்களுக்காக ஒரு புதிய சாகசம். பேக்கில் ஏறுறேன். அதாவது கேமரா பார்த்தே ஏறுறேன். நல்ல வியூ பாயிண்ட்.
ஆக்சுவலாக டேம் வந்து வறண்டு கிடக்கு. பட் நமக்கு தண்ணி முக்கியம் இல்லை, வியூ தான் முக்கியம். பக்கா வியூ. வியூ சூப்பராக இருக்கு. டேம் நல்லா இருக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் vlog பண்ணுறேன். எப்படி பேசணும்னு தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது. அதனால் வந்து ஃப்ளோவில் வாயில் வரதெல்லாம் அடிச்சு விட்ருக்கேன். பார்க்குறவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் நான் விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி நான் பொறுப்பில்லை, நானும் சொல்லுவேன் ஜாக்கிரதை, அந்த மாதிரி. அடுத்த வியூ காட்டணும். தண்ணி தான் இப்போ நம்ம பார்க்குறது. ஏன் அந்த கெனால் சத்தத்தில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்கு. பட் தண்ணிக்குள்ள போக முடியலை. ஏன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருக்காங்க. அந்த போல் வீடியோ பார்த்து போகிறது பார்க்குறாங்க, பைத்தியக்காரன்னு நினச்சிக்கோங்க. பட் அவங்க எப்படி நினச்சா நம்ம கவலை. ஏன்னா நம்ம பண்ணுறது vlog. நான் vlog பண்ணால் அப்படி தான் இருக்கும். இங்கே இறங்க வழி இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கழிவு சார். பொசுன்னு உட்காந்துட்டாங்க பின்னாடி வர. கோயிலில் வந்து நாட்டு மாடுகள், இப்போ நாட்டு மாடு தான் அதிகமாக இருக்குது. வாவ், நமக்கே போஸ் கொடுக்குது. தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரிங்க, தண்ணியில் கால் வைக்கலாம் அப்படின்னாக்கா வந்தோம். லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இது வந்து உடுமலைக்கு பக்கம் திருமூர்த்தி மலை, ரொம்ப ஃபேமஸான ஊர். ஜெயம் படத்தில் வந்து சதா வந்து ஜெயம் ரவி பார்க்க வரும்போது இந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு அந்த சுற்றி வருவாங்க. சுற்றி வர அந்த மலைக்கு பின்னாடி, அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது. அங்கே சுற்றி வருவாங்க. வந்துட்டு வந்துட்டோம். இது ஃபோன் அது பேசுகிறாங்க. ஜூஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க தண்ணி காலத்துக்கு. சரி நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாவ், செம்ம சில்லுனுக்கு தண்ணி. தண்ணி செம்ம சில்லுனுக்கு. இது காட்டுறேன் தண்ணி.
வழுக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக குளிக்கணும் போல இருக்குது. பட் வந்து குளிக்க முடியாத காரணத்தினால் குளிக்க முடியாது. அது என்னை விட்டுட்டு அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. நான் வந்து அவங்க செல்ஃபி வீடியோவே எடுத்தேன். என் ஃபோன் மட்டும் தானே சார் நான் வச்சுருக்கேன். குரங்கு இப்போ எனக்கு தெரியாது மச்சி. வர பாவி. கவலைப்படாதீங்க மச்சி, ஃபோன் ஒன்றும் ஆகாது, எடுத்துறோம். இந்த வழியில் தான் சதா வந்து நடந்து வருவாங்க, சாமி கும்பிட்டு நடந்து வருவாங்க. நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், அந்த சீன் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு சரி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பான். அது வந்து ப்ரொஜெக்டில் போடலாம் சொல்லி மச்சி வந்து செட்டப் பண்ணிட்டுருக்காரு, செட்டப் பண்ணிட்டுருக்காரு. செட்டப் எல்லாம் என்னென்னா அப்படி சொல்லிக்கலாம். நம்ம அதை பற்றி வந்து நம்ம கனெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சயின்ஸ் வேலையெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது வந்து லேப்டாப்பில், ஆனால் நாங்கள் பார்க்க போகிறது வந்து மினி தேட்டர், குட்டி தேட்டரில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அட மண்டையிட பக்கி, நாங்கள் வந்து வீட்டில் தேட்டர் கட்டிட்டோம். அதில் தான் பார்க்க போகிறோம். மச்சி இந்த படத்து பேர் என்ன வச்சு? வந்தா ராஜாவை தான் வருவானாமா. மச்சி போனார், அதுக்குள்ளே மை அத்தையே கால்மி கால் மீ பண்ணல, கால் வந்து மச்சி பண்ணிட்டாரு. நமக்கு இங்கிலீஷ் சரியாக தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து தமிழில் அது வந்து பெரிய அவார்டு வாங்கியிருக்குன்னு யாருக்கு தெரியல. அவங்களுக்கு அப்புறம் அடிக்கிறாங்க. மச்சி ஓட்டி விட்றாங்க, டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. அப்படியே படுத்துட்டே படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்ட் வச்சிருக்காரு மச்சி. ஃபுல்லாக படுக்கணும், அப்போ தான் தெரியும். மச்சி படத்தில் மச்சி ஒன்றும் பிரச்சனை மச்சி. இந்த வானரங்களெல்லாம் கொண்டு படம் பார்த்தோம்னா அப்புறம் அப்படி தான் இருக்குது. மச்சி பயங்கரமாக செட்டப்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காரு. மச்சி வந்து இப்போ ஒரு குட்டி ஸ்டுடியோ வச்சுருக்காரு உள்ளுக்குள்ளே. மச்சி வந்து பெரிய யூடியூபர் வருமே, அதனால் வந்து அந்த அளவுக்கெல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. இது ப்ரொஜெக்டர் தான். இது ப்ராஜெக்ட் வந்து கம்மி பட்ஜெட் நினைக்கிறேன். மச்சி ப்ராஜெக்ட் எவ்வளோ பட்ஜெட்டு? மச்சி வந்து எவ்வளோ வேணால் சொல்லிக்க அப்படின்றாரு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கங்க. பொம்மையெல்லாம் படுத்து தூங்குது பாருங்கப்பா. மச்சி அப்படியே நிப்பாட்டிட்டு போயிட்டாரு. படம் போட்டாச்சே, கொஞ்சம் படம் பார்த்துருக்கோம் வீட்லேயே. பாருங்கள் தேட்ரு மாதிரி இருக்குது. மச்சி செம டெக்னாலஜி